பெரும் சமருக்கு தயாராகும் ரணில் 2024 ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றும் வகையில் 75 திட்டங்களை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 75வது சம்மேளனம் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான உறுதியை அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் பெற்றுக்கொள்ள உள்ளனர். அன்றைய தினத்திலிருந்து ஆட்சியை கைப்பற்றும் திட்டங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆரம்பிக்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்க உள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையின் தேசிய அரசியலில் 2024 ஆண்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரும் சமராகவே அமையப் போகிறது. இந்த தேர்தலை மையப்படுத்தி பிரதான கட்சிகள் அனைத்தும் பல வியூகங்களை வகுத்து வருகின்றன. இதேவேளை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. பல தரப்புடன் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கில் ஆட்சி அமைக்க தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிரயத்தனம். எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் அரசின் மீதான நம்பிக்கையை அதிகரித்து அதனூடாக ஆட்சி அமைக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த சிறிய கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். குறித்த சந்திப்பின் இறுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கப்படும் போது பலம் வாய்ந்த தமது கட்சியின் தலைமையில் கிழக்கில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என தூர நோக்கில் தாம் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் உலக நாடுகளை அச்சுறுத்தும் சீனா, மிக வேகமாக பரவும் டெல்டா. சீனாவின் நான்ஜின் விமான நிலையத்தில் ரஷ்யாவில் இருந்து வந்த துப்புரவு பணியாளர் ஒருவரிடம் இந்த டெல்டா வகை வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நான்ஜிங்கிலிருந்து விமான சேவைகள் 2 வார காலத்துக்கு நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நான்ஜின் நகர கொரோனா பரிசோதனைகள் கடுமையாக்கப்பட இருப்பதாக சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நான்ஜிங்கிலிருந்து தற்போது பீஜிங் உட்பட 15 நகரங்களுக்கு இந்த டெல்டா வகை வைரஸ் பரவி இருக்கிறது. பீஜிங்கில் கடந்த 175 நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து சீனாவுக்கு வருகின்றவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். புதிய டெல்டா வகை வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களில் 7 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் இதுவரை கோவிட்-19 தொற்றால் 92,875 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதுவரை மொத்தம் 4,636 பேர் சீனாவில் கோவிட்-19 உயிரிழந்துள்ளனர். ரஷ்ய சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை. ரஷ்யா நாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இடைநிறுத்தப்பட்ட ரஷ்யா இலங்கை விமான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்று மாஸ்கோவிலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. UL 534 ரக விமானம் ஒன்றின் மூலம் ரஷ்யா சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஒவ்வொரு வாரத்திலும் ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் விமான பயணங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விடுக்கப்படுகின்ற கடும் எச்சரிக்கை. கோவிட் பரவல் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா திரிபின் காரணமாக கோவிட் பரவல் தீவிரமாக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான அலுவலகம் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. கடுமையான பிரயத்தனங்களினூடாக பெற்றுக்கொண்ட முன்னேற்றங்கள் இதனால் வீணாகும் நிலை உருவாக்கியுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இலங்கை வீராங்கனை தொடர்பில் கடும் விமர்சனம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தற்போது நடைபெற்று வருகின்ற ஒலிம்பிக் போட்டியில் இன்று நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற இலங்கை வீராங்கனை பற்றி சமூக வலைதளங்களில் விமர்சனம் குவிந்து வருகின்றன. நிமாலி நியனாராச்சி என்ற இவர் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்றார். தனது போட்டியில் இலக்கத்தை அவர் சட்டை பின் ஒன்றின் மூலம் கட்டி தொங்கவிட்டு காட்சிப்படுத்தியுள்ளதே விமர்சனங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. அதேபோல ஒலிம்பிக் ஏற்பாட்டுக்குழு பற்றியும் விமர்சனம் எழுந்துள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பம். மாகாணங்களுக்கிடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் மீண்டும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இதற்கமைய பஸ் மற்றும் ரயில் சேவைகள் சுமார் 75% இன்று முதல் செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கமைவாக பஸ் மற்றும் ரயில் சேவைகளில் சுமார் 75% இன்று முதல் செயல்படும் என்று குறிப்பிட்ட அவர், நாளாந்த தொழிலுக்காக செல்கின்ற பயணிகளுக்காக பஸ் மற்றும் ரயில் சேவையில் ஈடுபடுவதுடன் இடைப்பட்ட காலப்பகுதியில் பொதுவாக போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிய அனர்த்த நிலைக்கு மத்தியில் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் போது கோவிட்-19 தொற்றில் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயணிகள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் பயணிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு காரணமாக பஸ் மற்றும் ரயில்கள் இதுவரை சேவையில் ஈடுபடவில்லை. எதிர்வருகின்ற திங்கட்கிழமை தொடக்கம், அதாவது நாளை தொடக்கம் ஏற்கனவே இருந்த நேர அட்டவணையின்படி போக்குவரத்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மாத்திரமே பயணிகள் பயணிக்க முடியும் என்றும், அதற்கு மேலதிகமாக பயணிகளை ஏற்றி செல்லும் பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம மேலும் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தின் மீது ராக்கெட் தாக்குதல், பலப்படுத்தப்பட்ட கந்தஹார் விமான நிலையத்தின் பாதுகாப்பு. தெற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹார் விமான நிலையத்தை இலக்கு வைத்து நேற்றிரவு ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டன. நேற்றிரவு விமான நிலைய வளாகத்துக்குள் அடுத்தடுத்து 3 ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்தன. அவற்றில் ஒன்று ஓடு பாதையில் விழுந்து வெடித்தது. இந்த தாக்குதலை அடுத்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கந்தஹார் விமான நிலைய தலைவர் மஷூத் பஷ்டூன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரங்களான ஹெராட், லக்ஷர்கா மற்றும் கந்தஹார் பகுதிகளுக்குள் நுழைந்துள்ள தலிபான்கள் இந்த நகரங்களை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் தீவிரவாத தாக்குதல்களை தொடுத்துள்ள நிலையில் விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கந்தஹார் நகரத்தை நோக்கி பல முனைகளில் தலிபான்கள் முன்னேறி வருகின்றனர். இதேவேளை தலிபான்களுக்கும் அரச படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கந்தஹாரிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகளுக்கு சென்று அவர்கள் தஞ்சம் அடைந்துள்ளனர். இலங்கையில் இன்று முதல் அமுலாக்கும் தடை. பொலித்தீன்களின் ஊடாக உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒக்காத லன்சைட் வகைகளை விற்பனை செய்வதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான தடை இன்று முதல் இலங்கையில் அமுலாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் மகிந்த அமரவீர அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து வெளியிட்டிருந்தார். உணவு வகைகளை சுற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மக்காத பொலித்தீன் உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம், அதாவது இன்றைய தினத்திலிருந்து தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. என்றாலும் தற்போது உற்பத்தி செய்திருக்கின்ற தொகையை விற்பனை செய்வதற்காக 1 மாத கால நிவாரணம் காலம் வழங்கப்படும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் உற்பத்தி, விற்பனை மற்றும் பாவனை செய்ய முடியுமாக இருப்பது மக்கும் லன்ச் ஷீட் மாத்திரமாகும். அதேபோன்று தடை செய்யப்படுகின்ற இவ்வாறான லன்ச் ஷீட் வகைகள் உற்பத்தி செய்யப்படுகிறதா என தேடி பார்ப்பதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் நுகர்வோர் சேவை அதிகார சபையினால் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தடை உத்தரவை மீறி யாராவது அதனை உற்பத்தி செய்தால் மற்றும் விநியோகித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றினால் தயாரிக்கப்படுகின்ற 8 உற்பத்தி பொருட்களின் பாவனையை உடனடியாக தடை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட பட்டியலை அமைச்சரவையை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்படுகின்ற கத்தி, கரண்டி, முள்கரண்டி, ஊதுபத்தி சுற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொலித்தீன், உரிய பருமைக்கும் குறைவான பொலித்தீன்கள், பிளாஸ்டிக் உற்பத்தியிலான பூமாலைகள், இடியப்பத்தட்டுகள் மற்றும் கோப்பைகளும் தடை செய்வதற்கான பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.